ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் நான் இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பில்லோடு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கிறோன்ட்டு. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எப்போவுமே வந்து அவங்க பில்லில் வந்து இந்த கவர் போட்டு கொடுத்துருவாங்க. தென் எப்போவுமே சாமிக்கிட்ட அவங்க வந்து பே பண்ணிவிட்டு இந்த சாமி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கின பொருள் வச்சு கொடுப்பாங்க. நான் எவ்வளோக்கு கோல்டு வாங்கியிருந்தேன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 916 ஹால்மார்க்கு கோல்டு காயின் 1.008. அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 5770 ருபீஸ் வருது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2% வேஸ்டேஜ் போட்டிருக்குறாங்க. அது ரேட் பார்த்திங்கன்னா 115 ருபீஸ் வருது வேஸ்டேஜ். இந்த கோல்டு ரேட்டையும் இந்த வேஸ்டேஜ் 2% ஆட் பண்ணி 5932 வருது. ஜிஎஸ்டி 3% தரணும். 1.5% ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 1.5, 88 ருபீஸ் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6109 ருபீஸ் வருது. டோட்டலாக அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து 6040 ருபீஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கோல்டு நான் எதுக்காக இந்த காயின் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் சொல்லியிருந்தேன். வீட்டில் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க, அவங்களுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஒரு 1 கிராம் காயின், மகாலட்சுமி அம்மன் போட்ட காயின், 1 கிராம் காயின். நமக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரின்னு போட்டுக்கிறோம். நம்ம வாங்கினது 1 கிராம் காயின் கொடுத்துருக்குறாங்க. 916 போட்டிருக்குறாங்க. அவங்க அந்த 6 டிஜிட் வந்து நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக்ல இருக்குது பாருங்கள், அதுதான். எதுக்காக நான் கோல்டு காயினாக எதுக்காக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன குழந்தை, அவங்களுக்கு எதனா சின்ன ஐட்டம் வாங்கினாலும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் தான் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் பெரிய நகையாக கூட அவங்க வாங்கிக்குவாங்க. அதனால தான் மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க பெரிய ஜுவல்லரியாக கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஃப்யூச்சர் அந்த குழந்தைக்காக கொடுத்துடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். ரிட்டன் கிஃப்ட் எதுக்காக வந்து நம்ம கோல்டு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு வந்து அவங்க திருப்பி செய்வாங்க. அதுக்காகவும் கோல்டு நம்ம செய்கிறோம். செய்முறைக்காக இது நிறைய பக்கத்தில் வந்து வழக்கம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே வந்து கோல்டு வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. நமக்கு ரிட்டன் வராது. நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு செஞ்சால் தான் நமக்கு வரும். நீங்கள் வந்து அவங்க எனக்கு சொந்தக்காரங்க தான் நான் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா, பட் அவங்க அந்த டைம் வந்து அவங்கக்கிட்ட காசு இல்லை நமக்கு அப்புறம் செய்யலான்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வரவே வராது. அதனால் நீங்கள் வந்து இதை திங்க் பண்ணிக்கோங்க. நமக்கு செஞ்சால் அவங்க திருப்பி செய்வாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் செய்யணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாருக்குன்னா தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் சொல்கிறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல வந்து இப்போ செய்கிறது இல்லை. கோல்டு ரேட் ஹைக்காக போயிட்டே இருக்குது. அதனால் வந்து அவங்க யாரும் இப்போ நமக்கு ரிட்டன் கிஃப்ட்டு செய்கிறது கிடையாது. கோல்டாக பணமாக தான் கொடுக்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. யூபிஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் எண்டில் வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் தராங்கன்றதை நான் ஸ்க்ரீன்ஷாட் தரேன். நீங்கள் வந்து ஜிபேயில் நீங்கள் அங்கே வந்து பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிட்டன் கிஃப்ட் தராங்க. நீங்கள் அதை கேட்டும் வாங்கிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸ்மாஷர், அப்புறம் வந்து ஏதோ கட்டர், அது மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அந்த லைட்டர் எடுத்துக்கிட்டேன். நம்ம 1000 வேல்யூலேருந்து எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற கிஃப்ட் தராங்க. 1000லேருந்து 25,000 மேபி நினைக்கிறேன். ஐ திங்க் அது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த 3 ஐட்டமில் தராங்க. நான் எண்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தரேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.